தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த திரு EVKS இளங்கோவன் அவர்கள் மறைந்து விட்டார் என்பது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. அவரை மறைந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் அவருக்கான என்னுடைய ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துகிறேன். நீண்ட நாட்களாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக தனிப்பட்ட முறையிலே மிக நேசத்தோடு பழகிய ஒரு நல்ல நண்பர். அவரை இன்று நாம் இழந்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழக அரசியலில் திரு இளங்கோவன் அவர்களுடைய மறைவு ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் எந்த ஒரு கொள்கையிலே வந்திருந்தாலும் தமிழகத்தில் தேசியத்தை வளர்ப்பதிலே மிக தீவிரமாக இருந்தவர். ஆகவே அவருடைய கொள்கைகளை பின்பற்றி காங்கிரஸ் கட்சியினர் அதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதுதான் நண்பர் இளங்கோவன் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற சரியான அஞ்சலியாகும் என்பதை தெரிவித்தார். சார், 30 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சிகளில் இப்போ நீங்கள்லாம் களத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தனால மாற்று கட்சியாக இருக்கும்பொழுது அவருடைய அந்த அரசியல் நாகரிகம் எப்படி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில்? நீங்கள் அரசியலில் நாம் மாற்று கருத்து தெரிவித்தால் கூட உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர் கருத்துக்களை சொன்னாலும் நட்பு நமக்கிடையே எப்பொழுதும் பசுமையாக இருக்கும் என்று உடனே பேசுவார். அதோடு மட்டுமில்லை, நாம் எப்போ நினைச்சாலும் அவரை தொடர்பு கொள்ளலாம். அவர் நான் பொது வழியில் இப்போ சொல்லலாமான்னு தெரியல, நீங்கள் உறுதியாக உங்களுடைய நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்பதையே நான் தொடர்ந்து விரும்புகிறேன் என்றும் கூட சொல்லுவார். அதனால் அரசியலில் கட்சியினுடைய கருத்துக்கள் வேறு, ஆனால் நட்பு என்பது வேறு என்பதில் தெளிவாக உறுதியாக இருந்த ஒரு நல்ல நண்பர். நன்றி.